அதிகாரம் 19. அம்மோனியர் மேலும் சிரியர் மேலும் வெற்றி. இவற்றின் பின் அம்மோனியரின் மன்னன் நாகாசு இறந்தான். அவனுக்கு பின் அவனுடைய மகன் அரசனானான். அப்பொழுது தாவீது, ஆனூனின் தந்தையாகிய நாகாசு எனக்கு அன்பு காட்டியது போல் நானும் அவன் மகனுக்கு அன்பு காட்டுவேன் என்று கூறி, அவர் தமது ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவிக்கும்படி தூதர்களை அனுப்பினார். அவர்கள் ஆனூனுக்கு ஆறுதல் சொல்ல அம்மோனியரின் நாட்டை அடைந்தார்கள். அப்போது அம்மோனியரின் தலைவர்கள் ஆனூனை நோக்கி, தாவீது ஆறுதல் கூறுபவர்களை உம்மிடம் அனுப்பியுள்ளது உம் தந்தையை சிறப்பிப்பதற்கென்று நினைக்கிறீரா? உமது நாட்டை துருவி ஆராயவும் அதை நிலைகுலைய செய்யவும் உளவு பார்க்கவுமே அவனுடைய அலுவலர் வந்துள்ளனர் அன்றோ என்று கூறினார்கள். எனவே ஆனூன் தாவீதின் அலுவலரை கைது செய்து அவர்களுடைய தாடியை சிரைத்து ஆடைகளை இடுப்பிலிருந்து கத்தரித்துவிட்டு அவர்களை அனுப்பி வைத்தான். அவர்களுக்கு செய்யப்பட்டதை சிலர் வந்து தாவீதுக்கு தெரிவித்தனர். அவர்கள் மிகவும் கேவலப்பட்டிருந்ததால் தாவீது அவர்களுக்கு ஆணனுப்பி, எரிகோவில் தங்கியிருந்து உங்கள் தாடி வளர்ந்தபின் திரும்பி வாருங்கள் என்று கூறச் சொன்னார். தாங்கள் தாவீதின் பகைமையை தேடிக்கொண்டதை அம்மோனியர் உணர்ந்தனர். உடனே ஆனூனும் அம்மோனியரும் மெசபத்தோமியாவில் இருந்தும் மாக்கா, சோபா என்ற சிறிய நாட்டு பகுதிகளிலிருந்தும் தங்களுக்கு தேர்ப்படையையும் குதிரைப்படையையும் கூலிக்கு அமர்த்துமாறு 1000 தாலந்து வெள்ளியை அனுப்பி வைத்தனர். அவ்வாறே கூலிக்கு அமர்த்தப்பட்ட 32,000 தேர்களும் மாக்கா மன்னனின் படைகளும் வந்து மேதபாவுக்கு முன்பாக பாளையம் இறங்கினர். அம்மோனியரும் அவர்களுடைய எல்லா நகர்களிலிருந்தும் திரண்டு வந்து போருக்கு தயாராயினர். தாவீது அதை கேள்வியுற்றபோது யோவாபையும் ஆற்றல் மிக்க தம் படை முழுவதையும் அனுப்பினார். அம்மோனியர் புறப்பட்டு வந்து நகர வாயிலில் அணிவகுத்து நின்றனர். அவர்களுக்கு உதவியாக வந்த மன்னர்கள் திறந்த வழியில் நின்றார்கள். யோவாபு தமக்கு முன்னும் பின்னும் பகைவருடைய படை தாக்கவிருப்பதை கண்டபோது இஸ்ரேல் அனைத்திலும் ஆற்றல்மிகு வீரர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை சிரியருக்கு எதிராக அணிவகுத்து நிறுத்தினார். மற்ற படை வீரரை தம் சகோதரர் அபிசாயின் தலைமையில் அம்மோனியருக்கு எதிராக அணிவகுத்து நிறுத்தினார். யோவாபு அவரை நோக்கி, சிரியர் என்னை விட ஆற்றல் மிக்கவராயிருந்தால் நீ எனக்கு உதவியாக வர வேண்டும். அம்மோனியர் உன்னை விட ஆற்றல் மிக்கவராயிருந்தால் நான் உனக்கு உதவியாக வருவேன். மன உறுதியுடன் இரு. நம் மக்களுக்காகவும் கடவுளின் நகர்களுக்காகவும் வலிமையுடன் போராடுவோம். ஆண்டவர் தமக்கு நலமாய் தோன்றுவதை செய்வாராக என்றார். பின்பு யோவாபும் அவரோடிருந்த மக்களும் சிரியரோடு போரிட நெருங்கினார்கள். அவர்களோ அவருக்கு முன்பாக புறமுதுகிட்டு ஓடினார்கள். சிரியர் புறமுதுகிட்டு ஓடுவதை அம்மோனியர் கண்டபோது அவர்களும் யோவாவின் சகோதரரான அபிசாய்க்கு முன்பாக சிதறியோடி நகருக்குள் புகுந்தார்கள். யோவாவும் எருசலேமுக்கு திரும்பி வந்தார். தாங்கள் இஸ்ரேலருக்கு முன்பாக முறியடிக்கப்பட்டதை கண்ட சிரியர் தூதர்களை அனுப்பி பேராற்றுக்கு அப்பாலிருந்த சிரியரையும் வரவழைத்தனர். அதத்தேசரின் படைத்தலைவன் சோபாக்கு அவர்களை முன்னின்று நடத்தினான். அதை கேள்வியுற்ற தாவீது இஸ்ரேலர் அனைவரையும் ஒன்று திரட்டி யோர்தானை கடந்து சென்று சிரியருக்கு எதிராக அவர்களை அணிவகுத்து நிறுத்தினார். அவ்வாறு தாவீது போருக்கு அணிவகுத்து நிற்கையில் சிரிய படைகள் அவரோடு மோதின. சிரியர் இஸ்ரேலருக்கு முன்பாக புறமுதுகிட்டு ஓடினர். சிரியருடைய படையின் 7,000 தேர்ப்படை வீரரையும் 40,000 காலாள் படையினரையும் வெட்டி வீழ்த்தினர். படைத்தலைவனான சோபாக்கையும் அவர் கொன்றார். அதத்தேசரின் அலுவலர் தாம் இஸ்ரேலரால் முறியடிக்கப்பட்டதைக் கண்டு தாவீதோடு சமாதானம் செய்து கொண்டு அவருக்கு அடிபணிந்தனர். அதன்பின் அம்மோனியருக்கு உதவி செய்ய சிரியர் என்றுமே விரும்பவில்லை.